ஒரு பேருக்கு தான் உங்க கையெழுத்த போட்டு வைக்கிறேன் நானு. நீங்க டவுன் பஸ்ல பிரியா போறியான்னு 10 ரூபாய் ஏத்துனனாலதான் நீங்க பிரியா போறீங்க. கவர்மெண்ட் இல்ல எங்களை பிரியா ஏத்த சொல்லு, நாங்களே நோத்தவமா தண்ணியை விட்டு அந்த ஆளுல அடிக்க போவோம். நாங்க பிரியா, நீங்க பிரியா போறதுக்கு நாங்க தான் காரணம். இப்படியா நீங்க காரணமாவ? இங்க 15 ரூபாய் ஏத்திட்டாங்க, எங்களுக்கு அதோட வறுமை உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்படி மட்டும் சொல்லாதீங்க. நீங்க என் புருஷனா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்னும் 2 பாக்கெட் சாராயத்தை வாங்கி கொடுத்து 40 லட்சம் ரூபாய் அடிச்சிருப்பேன். நீ கள்ளா சாராயம் குடிச்சு இல்ல கள்ள குடிச்ச மாதிரி நீ சாக வைக்கிற. நான் சாக நீ வேற புருஷன் செட்டப் கவர்மெண்ட்ல இருந்து பணம் கொடுக்குறாங்க. நான் மதுரோட குடிக்க மாட்டேன். ஆம்பளை குடிக்கிற மட்டும் முதல்ல குறை சொல்லி வாழாதீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆம்பளை எல்லாம் நாங்க எல்லாம் குடிக்கிறதுக்கு முதல் காரணமே நீங்க. நான் பாட்டுல வாயில வச்சா ஊத்தி விடுறோம். ஆமா தானே சொல்றேன். எப்படி நீ சொல்ற? புருஷங்காரன் வேலைக்கு போயிட்டு வர்ற புருஷனை வாங்குங்க, உட்காருங்க, பாலை சாப்பிடுங்க, பழத்தை சாப்பிடுங்க. நாங்க நேரத்து வேற பொம்பளை பிள்ளையார் பண்ணீங்க, எப்படிங்க பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லி காலுகை அமைக்க விடுறதே மரியாதை. அதே மாதிரி சொல்றது புருஷனை வா இந்த தின்னு சொல்ல இந்த கிடக்குங்கிறது. அப்புறம் ஆம்பளை குடிக்காம என்ன செய்வேன்? நீங்களும் அப்படி கேட்கணும். நான் நாடத்துக்கு போன டைம் என் தம்பி வந்தானா, கை கால் அமுக்கி விட்டானா, கேட்கணும். நல்லா பண்ணுனா நானு தம்பி நல்லா செஞ்சானு கேட்கணும். அதை விட்டுட்டு வந்தவனே மூஞ்சி மோர கடையும் மூஞ்சிக்கு முன்னாடி நீங்க அப்படி நினைக்க கூடாது. நாங்கெல்லாம் முதல்ல நாங்க குடிக்கிறதுக்கு நீங்க தான் முதல் காரணமே. அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொல்லலாம். நான் வளர்த்த ஆத்தாக்க குழந்தை வந்தா தாய்ப்பால் எத்தனை வருஷம் தாய்ப்பால் கொடுப்பாங்க? 5 வயசு 6 வயசு வரை தாய்ப்பால் கொடுப்பாங்க. நான் சத்த பால் குடிப்பேன், சத்த போய் விளையாடுவேன், மறுபடிக்கும் பால் குடிப்பேன். எதுக்கு? உண்மையா பொய்யாங்க? அப்ப தாய்ப்பால் அவ்வளவு சத்துமா? சத்த குடிப்பேன், சத்த விளையாடுவேன், மறுபடிக்கும் வந்து குடிப்பேன். அம்மா எங்க இருக்காங்க? 5 வயசு 6 வயசு வரை நாங்க தாய்ப்பால் குடிச்சோம். இப்ப நீங்க அப்படியா இருக்கீங்க? குழந்தை வந்து 5 நாள் தாய்ப்பால் கொடுக்குற, 6ஆம் நாள் எடுத்து வாயில வச்சிருக்க பாட்டுல. அப்ப நீ வச்ச பாட்டில் தான் என் பங்காளிய பாலக்கட்டையில பாட்டிலோட உட்காந்துருக்காங்க. கேட்டா நாங்க குடிக்கிறோம்ங்கிற எங்களை மட்டும் குறை சொல்லி வாழாமா எப்பவும். அப்படி மட்டும் சொல்லாதீங்க. அப்படி மட்டும் சொல்லாதீங்க. பாட்டில குடிக்கிறதுக்கு நாங்களா காரணமா இருக்கோம்? ஏங்க நீங்க வேற எங்களை குறை சொல்லி வாழ்றதே உங்களுக்கு பொழப்பா போச்சு. அந்த காலத்துல எல்லாம் எங்க அப்பத்தா எங்க அம்மாச்சி எல்லாம் என்ன பண்ணிருக்கா தெரியுமா? 12 புள்ள வச்சிருக்காங்க. இரியா எங்க ஐயா ஒரு கல் சரக்க குடிச்சிட்டாரு. நல்லா எவ்வளவு குடிக்க முடியுமோ அவ்வளவு குடிச்சிட்டு ஒரு கோழி நாட்டுக்கோழிய ஒரே ஆளு சாப்பிடுவாராம். அவ்வளவு தூரத்துக்கு அவருக்கு தெம்பு இருந்துச்சு. எங்க அப்பதான் 12 புள்ள பெத்துச்சு. சாப்பாடு அப்படி கம்பு சாப்பிட்டா கம்பா நின்று. இப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணனா நான் உன்னையும் கூட்டிட்டு போனேன், என்னையும் நான் கூட்டிட்டு போனேன். சாப்பிட்டோம் புள்ள வைக்கணும்னா யாரு நினைக்கிற? அம்மா நீ அப்படி நினைக்காத. எங்களை இல்லங்க சொல்றேன், உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். அப்படி சொல்லிக்காத. இப்ப நான் கல்யாணம் உங்களை பண்ணனா இப்ப ஒரு வருஷம் கழிச்சு நானு என் புருஷனும் போய் டாக்டர்கிட்ட போய் கேட்கணும், எப்ப குழந்தை வரக்கும் நாங்க 2 பேரும் என்ன மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு. அப்ப அவர் மாத்திரை மருந்து கொடுத்தாதான் எனக்கு குழந்தையே பிறக்குது. இதுல இருந்து தெரிஞ்சு வச்சுக்க. அதுக்கு கூட நீங்க லாய்க்கல. அப்படி நினைக்காதீங்க. எங்களை பார்த்து மட்டும் நீங்க இட விடாதீங்க. ஏதாவது ஒருத்தனுக்கா எங்க எல்லாரும் கொள்ள சொல்ல. நான்லாம் அப்படி இல்லம்மா. இல்லாத ஆளுக்கு உண்டியல் குடும்பம் இல்லாத ஆளுக்கு உங்களுக்கு உண்டியல் உள்ள காசு வரணும்னா சொல்லுங்க, நான் ரெடியா இருக்கேன். பழச்சின்னு எடுத்து போட்டுருவேன். நான் நம்ப மாட்டேன்பா. அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. நான் வச்சிருந்த 10 ரூபாய் காணாம. உண்டியல்ல காசு போடுறேன் வச்சிருந்த 10 ரூபாய் காணாம. ஏமா சொல்லுவா அப்புறம் ஓ ஜவுரியாது. உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை இல்ல? நமக்கு சண்டை ஓடுறது பிடிக்காது. நம்ம சண்டை ஒரு இடத்துல எனக்கு பிடிக்காது. எந்த சண்டையா இருந்தாலும் சண்டை ஒரு இடத்துல நிக்க மாட்டேன் தெரியுமா? பொலந்துருவாங்க நம்மள. அதனால வேற 10 பேர் அடிக்க வந்தாங்க திருப்பத்தூர்ல. ஒரே ஆள்தான் கும்பிடுற விட்டுங்கடான்னு கும்பிட்டு கிளம்பி வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மாம்பழம் ஆரம்பிக்கிறேன். திஸ் இஸ் எ புருட். இப்ப புருட்டுன்னு தான் போச்சு. உங்க புருட்டு எடுத்து சொல்லுங்கம்மா. கையோடு இடுப்ப கழுகுதோ சிரமந்தான்.
மாம்பழம் விக்கிறேன். அம்மா நானும் பல தொழில் பார்த்தேன். என்ன தொழில்? ஒரு தொழில் ஒத்து வரல. இந்த வருஷம் நான் தொழிலை மாத்திட்டேன். என்ன தொழில் பண்றீங்க? பூட்டுக்கு சாவி ஓடுறது. நீ ஏன் சாவி ஓடுற? நான் போட்டுக்கிறேன். இங்க நீ ஏன் பாக்குற? சாவி ஓடையில மட்டும் திரும்பி பாப்பேன். ஏங்க அம்மா நான் பூட்டுக்கு சாவி ஓடலாம்னு இருக்கேன். சாவி போடுற ஆளு நான் வியாபாரத்துக்கு வந்துட்டேன். ஆமா வீட்டை பூட்டிட்டு வந்தேன். அன்னைக்கு சாவியை மறந்துட்டேன். பாவம் எங்க அப்பத்தா. ஐயா உங்க ரொம்ப சிரமப்படுது. அம்மா உங்க அப்பத்தாவுக்கு எங்க தாத்தா தான் சரியா போடுவாரு. ஐயோ நீங்க எங்க அப்பத்தாவுக்கு நீங்க திறந்து விட்டே. ஐயா நம்மள அப்படி இல்ல. எங்க அங்க எங்க தாத்தா பாத்துக்குவாரு. உங்க பூட்டு தாத்தானால எந்திரிக்க முடியல. நம்ம அவருக்கு எந்திரிக்க முடியும். இங்க வாமா நீ. இங்க உங்களுக்கு சாவி வரணும்னா சொல்லுங்க. பூட்டை திறக்கணும்னா என்னோட பூட்டை நீங்க திறக்க வேணாம். நமக்கிட்ட 5 சாவி 6 சாவி செட்டா இருக்கு. ஏங்க ஒரு பூட்டுக்கு எப்படிங்க 5 சாவி சேரும்? இது நேரடியா போய் நாங்க வீட்டுக்கு வீடு போய் போடுறது. வீட்டுக்கு வீடு போய் போடுறது. அட்ரஸ் கொடுத்தா போதும். ஒத்து வரலைன்னா அடுத்த சாவி. அந்த சாவி ஒத்து வரலைன்னா ஆர்டர் போட்டு செய்யறதுமா. ஏங்க நம்ம பூட்டு கொஞ்சம் பெரிய பூட்டா இருக்கும். ஆனா சாவி சின்னதா இருக்கே எப்படி சேருமா? சேராது. உங்களுக்கு நீக்குறக்காரன் தான் சரியா வருவேன். தம்பி டேய் போடா புரியாத பயல. ஏன் மச்சான் டேய் கை எதுக்கு வச்சிருக்கிற? ஏன்டா நீ புரியாதவனா இருக்கிற? நம்ம ஊர்ல எத்தனை லெக்கல கரஞ்சந்தட்டி பூ இருக்கு. அத புடிங்கி வச்சுக்கிற வேண்டியதானடா. என்ன எனக்கு புரியல. கரஞ்சந்தட்டி பூவுமா? அது போட்டா பிடிங்கி போமா. ஏய் செந்தோண்டி தெரியாது ஒரு வசனம் தெரியலங்கற கிராம. செந்தடி தெரியாத உனக்கு? செந்தடியா? இதுக்கு எதுக்கு பயன்படுத்து? அந்த பூவை புடிங்கிற வேண்டியதம்மா. அப்பா 3 நானா அதுக்கு அது சிலுக்கரத்து சிங்காரி பொட்டு வைத்து அடி சீவி சிலுக்கெடுத்து சிங்கார பொட்டு வச்சு அம்மா மாமா வாமா வாமா அம்மா வாமா வாமா ஒரு தடவை சும்மா நீ வாமா வாமா கட்ட புள்ள கருகமணி அந்த சொல்லுள்ள புண்ணமா நான் தாண்டி ஓ புருஷன் பொண்ணம்மா. நான் தாண்டி ஓ புருஷன் பொண்ணம்மா. அங்கே நெடுந்தூரம் போக வேணா யாரோ நினைக்கும்படி நடக்க வேணா. பச்சரிச்சு கொத்தமல்லி கீரையோடவே கொத்து கொத்தா அங்க சாப்பிட்டாங்க. ஐயா சுப்பிரமணி அண்ணன் வீட்டுல அருமையான சாப்பாடுங்க. சுப்பிரமணி அண்ணன் வீட்டுல எங்க அருமையான சாப்பாடுங்க. அம்மா மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு மீன் வருவல்மா. மீன் குழம்பு தயிர் வடை ஊத்தாப்பமா. என்ன பிய படிக்க போறோம். அடுத்த வருஷம் எரும மாடு மேய்க்க போறோம். என்ன எரும மாடு மேய்க்க போறியா? நீ பாடுறப்ப சோறுங்கிற குழம்புங்கிற என்ன அது? மீன் குழம்பு ஊத்தப்பம் ஆப்பம் வடை. புது பாட்டியா? அதெல்லாம் வித்ததுக்கு அப்புறம் எரும மாடு மேய்க்க. இதெல்லாம் புது பாட்டு. எம்எப்பிய படிக்க போறோம். நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நாங்க எம்ஏபிஏ படிக்க போறோம். நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். அம்மக்கர ஓரத்தில கண்ணத்தா என்ன கண்டுக்காம போறி அடி புண்ணத்தா. ஆடி கம்மக்கர ஓரத்தா என்ன கண்டுக்காம போறிய நீ சின்னத்தா. சொத்தலைஞ்சு போயிருமா சொல்லத்தா. சொத்தலைஞ்சு போயிருமா என்னத்தா. கம்மக்கர ஓரத்தில கண்ணத்தைய என்ன கண்டுக்காம போறிய நீ என்னத்தா. ஆலமரம் இது ஆலமரம். இங்கு விழுகு தண்ணீரும் நானே ஓடு தண்ணீர் நானே தானே நானே. நான் அங்கிராமூனா உன்னை நம்புவதெல்லாம் வீணாய். நம்புறது வீணா வீணா.
அந்த ஆளு என்ன பண்ணா நீங்க வாசிப்பீங்களா இல்ல கேக்குறேன் கொளுத்தி பிரேன் கொளுத்திக்கு ஏய் என்ன அசிங்கமா திட்டிட்டு இருக்க ஏமா உன்னை நம்புவதெல்லாம் வீணா நான் ஏன் பப்புனுக்கு போறேன் தெரியுமா? ஏன் அப்படின்னா சாப்பாடுக்கு சாப்பாடு கறி மீன், தண்ணிக்கு தண்ணி, சம்பளத்துக்கு சம்பளம். டெய்லி 12 மணி ஆச்சுன்னு ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிக்கிற சீன். இவங்க 4 பேரும் செய்வன கொள்ளாத மாதிரி இப்படியே அமைக்கிட்டே இருக்க வேண்டியது. அடியா நானாங்கிறமோ நான் உன்னை நம்புவதெல்லாம் வீணா. நம்புறது வீணா. மல்லிப்பு வச்சு வாடுது அந்த வெள்ளியில் வந்து தேடுது. நான் எப்ப வர போறேன் இப்ப வர போறேன் பாம்பாடி முத்தந்தர. மல்லிப்பூ வச்சு வாடுது அந்த வெள்ளியில் வந்து தேடுது. கருத்தவள கருகில கண்ணால கல்குள்ளுங்கன்னு தன்னால மன்னாரே மகிமையுள்ள மன்னாரே. கருப்பு நினைவாக வடமாடு மஞ்சு விரட்டு வல்லத்தரசு அன்புலங்கள் சார்பாக எனக்கு 100 ரூபாய் 100 ரூபாய் அன்பில் பெற்று பெருமைப்படுகின்றார்கள். கருப்பு நினைவாக வடமாடு மஞ்சு விரட்டு வல்லத்தரசு அவர்கள் சார்பாக அன்பை பெற்று பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்புலங்களை சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பட்டாம்பூச்செடி இங்கு வருகின்ற காவல்துறை அன்போய் அவர்களை வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களை கலைப்பணியை இனியே தூங்கிடும். பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி கொட்டாங்கூச்செடி இது கொட்டாங்கூச்செடி. நேத்து பார்த்தா பத்தி பேசிக்கிட்டு இருக்க பல பலன்னு ஜலிக்கிற பபல கண்ணாடி பக்குவமா வந்து நில்லு மாமே முன்னாடி. அழகே உன்ன மனைவியாக்கவா கண்ணவன கையை பிடிக்கணும் கண்ணத்துல உமா கொடுக்கணும். மூச்செடி நீ பட்டாம்பூச்செடி மூச்செடி நீ கொட்டாங்கூச்செடி. சாரப்பாம்பு சடையழகி மங்கம்மா சாரப்பாம்பு சடையழ மங்கம்மா பெரியம்மால எங்கம்மா மாமியாவாக்கு பெரியமா கேக்குறேன் உங்க பெரியம்மால பஞ்சவர்ண எங்கம்மா. நன்றியை தெரிவித்துக் கொண்டு 2 பேர் தட்டி இருக்காங்க. 2 பேருக்கு நன்றி. 2 பேர் உங்கள் காதல் பண்ணலாம் இருக்கேன். காதல் பண்ணலாம். ஏன் இவ்வளோ ஏங்க நான் இதுக்கு முன்னாடி யாரையும் லவ் பண்ணதில்ல. சொல்லாத தெய்வம் ஐயனார் சக்தி வாய்ந்த தெய்வம். நான் முதல் முறையா உங்களை தான் லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐயோ என்னை கொல்ல பாக்குறா எனக்கு பக்குன்னு அடிக்குது. பொன்னாட போதன் ஐயா